under section 318 CRPC. Procedure where accused does not understand proceedings. ஒரு எதிரி இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்ற நபர் பைத்தியமாக இல்லாத நிலையில் நடவடிக்கைகளை அவர் புரிந்து கொள்ளும்படி செய்ய முடியவில்லை என்றால் நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரணை செய்ய முடியுமா என்று சொன்னால் விசாரணை செய்யலாம். அவர் பைத்தியம் கிடையாது. ஆனால் நீதிமன்றத்தால் சொல்லப்படுகின்ற அந்த விஷயங்களை அந்த எதிரியால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அவர் பைத்தியம் கிடையாது. அதற்காக நீதிமன்றத்தினுடைய விசாரணை தள்ளி வைக்க முடியுமா என்று சொன்னால் தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வழக்கு விசாரணை தொடர்ந்து நடத்தலாம். ஆனால் அவருக்கு தண்டனை அளிக்கும் பட்சத்தில் அது உயர் நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்றுத்தான் தண்டனை அளிக்க முடியும். உடனே உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறார்களோ அதன்படிதான் செயல்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் பைத்தியம் கிடையாது. அதே சமயத்தில் he doesn't have capacity to understand. எனவே நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற வேண்டும். உயர் நீதிமன்றம் என்ன உத்தரவு சொல்கிறார்களோ அதன் அடிப்படையில் அந்த கட்டளையை விசாரணை நீதிமன்றம் நிறைவேற்றும். அண்டர் செக்ஷன் 318. எதிரி எப்பொழுது புதிதாக அந்த வழக்கில் சேர்க்கப்படலாம்? ஒரு வழக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த வழக்கில் புதிய விஷயங்கள் தோன்றும் பட்சத்தில், வெளிப்படுத்தும் பட்சத்தில், அது ப்ராசிக்யூஷனா இருக்கலாம் அல்லது டிஃபென்ஸா இருக்கலாம். கேஸ் நடந்துட்டே இருக்கு. அந்த வழக்கு சம்பந்தமாக ஒரு நியூ ஃபேக்ட் அப்பதான் ஃபைண்ட் பண்றாங்க. அந்த நேரத்தில் அக்யூஸ்ட நம்ம சேர்க்கலாம். அண்டர் செக்ஷன் 319. லால் சுராஜ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட். Lal Suraj versus State of Jharkhand, 2009, volume 2, MLJ criminal, page number 814. Lal Suraj versus State of Jharkhand, 2009, volume 2, MLJ criminal, page number 814, within bracket like Supreme Court. Under section 319. இந்த 319 நமக்கு பிராக்டிஸ்க்கு அடிக்கடி கேட்பாங்க சார். குற்றவாளிகளாக தோன்றுகிற போது வேறு நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த வழக்குக்கு சம்பந்தப்படாத நபர்கள் இருப்பாங்க. ஆனா அவங்க அக்யூஸ்டா இருப்பாங்க. சார்ஜ் ஷீட்ல அவங்க பேர் இருக்காது. இப்ப நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு சொன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கலாம். பாதிக்கப்பட்ட ஒரு நபர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறார். காவல் நிலையத்துல பாதிக்கப்பட்டங்க ஒரு தகவல் கொடுத்திருக்கிறாங்க அல்லது ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் ஆபீசர் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 5 நபர்கள் சேர்ந்து தாக்கியதாக வழக்கு, அல்லது 3 நபர்கள் சேர்ந்து தாக்கியதாக வழக்கு, அல்லது 10 நபர்கள் சேர்ந்து தாக்கியதாக வழக்கு. ஆனால் போலீஸ் ஆபீசர் எஃப்ஐஆர்ல அந்த 10 பேரும் காட்டியிருப்பாங்க. ஆனால் இறுதி அறிக்கை தாக்கல் செய்கின்ற பொழுது அந்த ஃபைனல் ரிப்போர்ட்ல அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி படி அந்த குற்றப்பத்திரிகையில் 2-3 எதிரிகளுடைய பெயர்களை நீக்கிவிட்டு மீதம் இருக்கக்கூடிய எதிரிகள் பெயரை சேர்த்திருப்பாங்க. இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மெண்ட்டுக்கு தெரியாது. அவங்களுக்கு எப்போ தெரிய வரும்னு சொன்னா, அவங்களுக்கு சம்மன் போயிட்டு அந்த சம்மனை பெற்றுக்கொண்ட பிறகு நீதிமன்றத்துக்கு சாட்சியம் அளிக்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு தெரிய வரும்.
அப்ப எக்ஸாமினேஷன் சீப் எடுப்பாங்க. அந்த நேரத்தில் தெரிய வருது. அப்ப என்ன பண்ணலாம்? அந்த பாதிக்கப்பட்டவங்க அந்த விக்டிம் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணணும். சம்பவ தினத்தன்று இந்த 7 குற்றவாளிகளும் சேர்ந்துதான் எங்களை தாக்கினார்கள். இந்த 7 அக்யூஸ்டும் தான் சேர்ந்து தாக்கினாங்க. ஆனா சார்ஜ் ஷீட்ல பாத்தீங்கன்னா 2 பேரை நீக்கிட்டாங்க. 5 பேர்ல தான் வந்து சார்ஜ் வந்து ஃப்ரேம் பண்ணிருக்கிறாங்க. அந்த ஏற்கனவே நீக்கப்பட்ட 2 பேர் தான் இந்த வழக்குல மிக முக்கியமானவங்க. அதனால அந்த 2 பேர் பேரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் செக்ஷன் 319 சிஆர்பிசில நாம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ அல்லது ஏஎஸ்ஜே கோர்ட், ஏன்னா அங்கதான் வந்து 307 நடக்கும். ஏஎஸ்ஜே கோர்ட், அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ், அந்த நீதிமன்றத்திலோ அல்லது சிஜேஎம்லயோ அல்லது டிஜே கோர்ட்ல நம்ம பெட்டிஷன் போடணும். ஒரு குற்றம் ஒன்றுக்காக வழக்கு விசாரணை நடைபெறுகின்ற பொழுது எதிரி அல்லாத வேற யாராக இருந்தாலும் சரி, எந்த குற்றத்திற்காக எதிரியோடு சேர்த்து அவங்களையும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாங்க. இந்த குற்றத்தை அவரும் சேர்ந்துதான் செய்திருக்கிறார். அதற்கான சாட்சியம் இருக்கின்ற பொழுது சாட்சி சொல்றாங்க, வீடுகள் 1 வந்து சொல்றாங்க 7 பேர் சேர்ந்து அடிச்சாங்க எங்களை. அப்ப கோர்ட்டுக்கு அப்பதான் தெரிய வரும், என்னங்க 3 பேர்ல தான் சார்ஜ் இருக்கு, 7 பேர் சொல்றீங்களே, 7 பேர் தான் சேர்ந்து எங்களை அடிச்சாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர் 3 பேர்ல தான் கேஸே வந்து இங்க வந்திருக்குது கோர்ட்டுக்கு. 4 பேரை விடுவிச்சுட்டாங்க இந்த வழக்குல இருந்து. ஆனா உண்மையிலே அடிச்சது 7 பேர் சேர்ந்துதான் எங்களை அடிச்சாங்க. அப்ப நீதிமன்றத்துக்கு ஒரு சாட்சியின் மூலமாக ஒரு புதிய விஷயம் தெரிகின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 319 சிஆர்பிசின் படி யார் யார் விடுபட்டு போனார்களோ அந்த நபர்களை இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்ட நபராக சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் அண்டர் செக்ஷன் 319 சிஆர்பிசி சப்செக்ஷன் 1 படி அவர்களை இந்த வழக்கில் ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நபராக அக்யூஸ்டாக சேர்க்க முடியும். அது மட்டுமல்ல, கைது செய்யாமல் விடுபட்டு இருந்தாலும் கூட அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட் சொல்லலாம். என்னங்க 7 பேர் சேர்ந்து அடிச்சதா வழக்கு, நீங்க என்ன 5 பேர்ல மட்டும் தான் சார்ஜ் பண்ணிருக்கீங்க, மீதி 2 பேரை எதுக்காக விட்டீங்க, அதுக்கான காரணம் என்ன? விடுதல் 1 சொல்றாங்களே, அவங்களை அக்யூஸ்டா சேருங்கன்னு சொல்லலாம். அவங்களை கைது பண்ணாம விடுபட்டு இருந்தாலும் அந்த 2 பேரும் என்ன பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்டர் செக்ஷன் 319 சப்செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, ஒரு நீதிமன்றத்தில் அந்த எதிரி இருக்கும் பட்சத்தில் ஆஜராகி இருக்கிறார், அவர் கைது செய்யப்பட்டு ஆஜராகி இருக்கலாம் அல்லது ஒரு சம்மன் அனுப்பப்பட்டு அதன் பேரில் வந்து கோர்ட்ல வந்து ஆஜராகி இருக்கலாம். விசாரணை முடியும் வரையில் அவர் நீதிமன்ற காவலில் வைக்கலாம். விசாரணை முடியும் வரை நீதிமன்ற காவலில் வைக்கலாம்னா ஐபிசில எந்த செக்ஷன்ல சொல்றாங்க? இது ஒரு கேள்விங்க. இந்த கேள்வியை இன்டர்வியூல திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. ஐபிசில எந்த செக்ஷன்ல சொல்ல முடியும்? அண்டர் செக்ஷன் 510 24 மணி நேரம் அவர் வந்து என்ன பண்ணலாம், ஜெயில வைக்கலாம். அண்டர் செக்ஷன் 510 ஆஃப் ஐபிசி அங்கதான் சொல்றாங்க டிஆர்சின்னு சொல்றாங்க. ஐபிசி அண்டர் செக்ஷன் 510 இஸ் டிஆர்சி. டிஆர்சி என்று சொன்னால் till the rising sun, சூரியன் உதயமாகும் வரை அவரை காவலில் வைக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 24 மணி நேரம் அவரை ஜெயில்ல வைக்கணும் அவசியம் கிடையாது. நீதிமன்றத்திலே அவர் என்ன பண்ணலாம், அவரை கைது செய்து நீதிமன்றத்திலே வைத்திருக்கலாம். அப்ப இரவு நேரங்கள்ல யார் பாதுகாத்துக்கணும்? அந்த எட்லார் கிட்ட தான் கோர்ட்டார் சொல்லுவாங்க, ஜட்ஜ் ஐயா ஜட்ஜ் அம்மா சொல்லுவாங்க, 24 hours வந்து இந்த ஒரு நாள் ஃபுல்லா இவரை வந்து ஜெயில வைக்கிறோம், நம்ம கோர்ட்லயே இவருக்கு சிறைதான். அப்ப கோர்ட்டை வந்து ஒரு சிறையாக மாற்ற முடியுமா என்று சொன்னால் மாற்ற முடியும். அதை போலவே ஒரு சிறைச்சாலையை நீதிமன்றமாக மாற்ற முடியுமா என்று சொன்னால் மாற்ற முடியும். தேசப்பிதா மகாத்மா காந்தி கேஸ், நாதராம் கோட்சே, அது சம்பந்தமான வழக்கை விசாரிக்கிறாங்க, ஜெயில வச்சே விசாரிச்சு அங்கே தண்டனை கொடுத்து தண்டனை நிறைவேற்றாங்க. இந்திரா காந்தியினுடைய வழக்கு
அயன் லேடி ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய இரும்பு மங்கை. அந்த வழக்கை ஜெயில வச்சு விசாரிச்சு தண்டனை அங்கே நிறைவேற்றாங்க. அப்ப ஜெயில கோர்ட்டா வந்து கன்சிடர் பண்ண முடியுமா? கன்சிடர் பண்ண முடியும். அதே போல கோர்ட் வந்து சில நேரங்களில் ஜெயிலா கன்சிடர் பண்ண முடியுமா? கன்சிடர் பண்ண முடியும். அண்டர் செக்ஷன் 510 ஐபிசி டிஆர்சி என்று சொல்வார்கள் சுருக்கமாக, டில் த ரைசிங் சன் என்று அர்த்தம். அப்படின்னா அது வரையும் அவர் கஸ்டடியில் இருக்கிறார்னு அர்த்தம். அவரை நீதிமன்றம் கலையும் வரை கோர்ட்லயே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் கைது பண்ணலாம். அதுவும் அரெஸ்ட் தான். டோன்ட் மூவ் என்ற வார்த்தை பயன்படுத்தினாலும் அரெஸ்ட் தான். அண்டர் செக்ஷன் 319 சப்செக்ஷன் 4 சப்செக்ஷன் 1ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது சாட்சி புதுசா எடுக்கணும்னு சொன்னா கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா நியூ அக்யூஸ்ட் அவரு, நியூ காமர், புதுசா வந்திருக்காரு அவரு. அதனால அவர் முன்பாக சாட்சியம் எடுக்கப்பட வேண்டுமா என்று சொன்னால் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 319 சப்செக்ஷன் 4 கிளாஸ் பி எந்த குற்றத்தின் பேரில் விசாரணை துவக்கப்பட்டதோ அந்த குற்றத்தை நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது அந்த அக்யூஸ்ட் வந்திருக்காங்க, கிளாஸ் ஏவுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயங்களுக்கு உட்பட்டு கோர்ட் வந்து கேஸ் நடத்தும். கிளாஸ் ஏவுல என்ன சொல்றாங்க? அண்டர் செக்ஷன் 319 சப்செக்ஷன் 4 கிளாஸ் ஏவுல என்ன சொல்றாங்க? அந்த வழக்குல புதுசா ஒரு அக்யூஸ்ட சேர்த்திருக்காங்கன்னு சொன்னா அப்ப அவருக்கு எதிர்ப்பா சாட்சி எடுக்கணும்னா புதுசா ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சி மீண்டும் வந்து விட்னஸ் வந்து எடுக்கணும் நாம. ஏன்னா அக்யூஸ்ட் வந்து ஆஜராயிருக்காரு, அதனால வந்து சாட்சி வந்து மீண்டும் எடுக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 319 சப்செக்ஷன் 1ல என்ன சொல்றாங்கன்னா சாட்சியை விசாரிக்கிறாங்க, அப்ப தெரிய வருது கோர்ட்டுக்கு புதுசா வந்து ஒரு அக்யூஸ்ட் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்லி, அப்ப நீதிமன்றம் என்ன பண்ணலாம்? அவரை கைது செய்ய உத்தரவிடலாம் அல்லது அவருக்கு சம்மன் அனுப்பலாம். சப்செக்ஷன் 1 அதுதான் சொல்றாங்க. 2 என்ன சொல்றாங்கன்னா அப்ப அவரை வந்து கோர்ட்ல ஆஜராகணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணலாம்? கைது பண்ணலாம். சப்செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்க? அவ்வாறு அந்த அக்யூஸ்ட் வந்து கோர்ட்ல வந்து ஆஜராயிட்டாரு, அவர் எப்படி ஆஜராயிருக்காரு? ஒண்ணு அரெஸ்ட் பண்ணி ஆஜராயிருக்கலாம் அல்லது சம்மனை பெற்றுக்கொண்டு கோர்ட்ல வந்து ஆஜராகிருக்கலாம். அப்ப அவர் என்ன செய்ய முடியும்? அவரை விசாரணை முடியும் வரையில் நீதிமன்ற காவலில் வைக்கலாம். நீதிமன்ற காவலில் வைக்கலாம்னா என்ன அர்த்தம்? ஜுடிஷியல் கஸ்டடி, ஜெயிலே வச்சு கேஸ் நடத்தலாம்னு அர்த்தம். அந்த கேஸ் முடிகிற வரையிலும் ஜெயில இருக்கட்டும். அவரு புதுசா வந்த அக்யூஸ்ட் தானே, கேஸ் முடிகிற வரை அவர் ஜெயில இருக்கட்டும். ஜெயில வச்சு நம்ம கேஸ் நடத்தும். இதுதான் அண்டர் செக்ஷன் 319 சப்செக்ஷன் 3. சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, அதுல கிளாஸ் ஏ கிளாஸ் பி சொல்றாங்க. அந்த அக்யூஸ்ட பொறுத்து நடவடிக்கைகள் புதுசா, ஏன்னா புதிய அக்யூஸ்டா வந்து சேர்ந்திருக்காரு, அதனால நடவடிக்கை எப்படி இருக்கணும்? டினோவா ட்ரையல் மாதிரி புதுசா தான் நடத்தணும். அப்ப சாட்சிகள் ஏற்கனவே எடுத்திருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, புதுசா சாட்சிகளை மீண்டும் விசாரிக்கணும் அந்த அக்யூஸ்ட் முன்பாக. ஏன்னா அண்டர் செக்ஷன் 273 என்ன சொல்றாங்க? எவிடன்ஸ் இஸ் டு பி டேக்கன் இன் பிரசன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட்னு சொல்றாங்க. எதிரின் முன்பாகத்தான் சாட்சியம் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை புதிதாக இந்த எதிரியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார், அவருக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்ற பொழுது அவர் முன்பாக புதிதாக சாட்சியம் எடுக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 320 இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு சார். 320 பொறுத்தவரை எந்தெந்த குற்றங்களை சமரசமாக தீர்த்து கொள்ள முடியும்? காம்பவுண்டபிள் அஃபென்சஸ் எது? இதுதான் கேள்வி. இந்த 319க்கு நிறைய கேஸ் லாஸ் இருக்கு, அதை கொஞ்சம் குறிச்சுங்க சார், நமக்கு பிராக்டிக்கலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு சில அட்வொகேட்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்றோம். இந்த 319 ஆப்ஜெக்ட் சொன்ன விடக்கு ஹர்தீப் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 2014 Volume 2 SCC Criminal page number 86. Hardeep Singh versus State of Punjab 2014 Volume 2 SCC Criminal page number 86. Hardeep Singh versus State of Punjab 2014 Volume 2 SCC Criminal page number 86.
இதுல ஸ்ட்ரிக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. ஸ்ட்ரிக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன? அத சொன்னதும் ஹர்தீப் சிங் வழக்குல தான் சொல்றாங்க. when language of statute is plain and unambiguous, court should give effect to the same and should not be behind the express language so as to add or subtract any word. Power to add other persons. இதை சொன்ன வழக்கு ரமேஷ் மோகன் பாய் versus State of Gujarat. Mohan Boy versus State of Gujarat, 1979 Criminal Law Journal, page number 1446. Within Braila, Gujarat High Court. Mohan Boy versus State of Gujarat, 1979 Criminal Law Journal, page number 1446. Within Braila, Gujarat High Court. இன்னொரு வழக்கு துவாரிகா பிரசாத் versus State of Bihar, 1979 Criminal Law Journal, page number 618. Dwarika Prasad versus State of Bihar, 1979 Criminal Law Journal, page number 618. அடுத்த கேசஸ் பாருங்க. இந்த 319ல இவ்வளவு கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. Stages at which power can be exercised. இது ஹர்தீப் சிங் வழக்குல தான் இந்த விஷயத்தை சொல்றாங்க. ஏற்கனவே நீங்க அந்த வழக்கை குறிச்சிட்டீங்க. ஹர்தீப் சிங் versus State of Punjab, 2014, Volume 3, SEC, page number 92. அடுத்தது கோர்ட்னா என்ன? Power to proceed against person not being accused under section 319 is conferred on court and not on any officer not acting as court. Only court of session or court of magistrate performing duties as competent court may exercise power under section 319. 319 பொறுத்தவரை செஷன்ஸ் கோர்ட் அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் பவர் இருக்குன்னு சொல்றாங்க. இதுவும் ஹர்தீப் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், 2014, Volume 2, SEC Criminal, page number 86. SEC Criminal report ஆயிருக்கு, SEC ரிப்போர்ட் ஆயிருக்கு. SEC ல பாத்தீங்கன்னா 2014, Volume 3, SEC, page number 92. வெறும் SEC, அது ஒரு ஜர்னல். SEC Criminal, அது ஒரு ஜர்னல். Power to proceed against other persons appearing guilty. சமீபத்தில் வந்த வழக்கு இது. ராஜேஷ் versus State of Haryana, Rajesh versus State of Haryana, 2019, Volume 6, SEC, page number 368. Rajesh versus State of Haryana, 2019, Volume 6, SEC, page number 368. அடுத்த கேஸ்லாஸ் இது ஹர்தீப் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் கேஸ் தான். இன்கொயரி பை கோர்ட் அண்ட் ட்ரையல், இதனுடைய அர்த்தங்களையும் அதுதான் சொல்லியிருக்காங்க. வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. 319 CRPCக்கு வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. ஹர்தீப் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், 2014, Volume 3, SEC, page number 92. Very standard authority. We are moving on. 320 CRPC. Under section 320 CRPC. The offenses punishable under this section of the Indian Penal Code specified in the first two columns of the table. Next following may be compounded by the persons mentioned in the third column of that table. Under section 320, compounding of offenses. குற்றங்களை சட்டப்படி சமரசமாக தீர்த்து கொள்ளுதல். சமரசம் சொன்னோடனே கான்சலேஷன் உங்களுக்கு ஞாபகம் வரணும், ஆர்பிட்ரேஷன் உங்களுக்கு ஞாபகம் வரணும், லோக் அதாலத் உங்களுக்கு ஞாபகம் வரணும், மீடியேஷன் உங்களுக்கு ஞாபகம் வரணும். 320 CRPC படிக்கிறீங்கன்னு சொன்னா
89 சிபிசி படிக்கணும். 89 சிபிசி படிக்கிறீங்கன்னு சொன்னா ஃபேமிலி கோர்ட்ல அண்டர் செக்ஷன் 9 நீங்க படிக்கணும். லோக் அதாலத்ல செக்ஷன் 19 நீங்க படிக்கணும். ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் இருக்கு, ஆர்பிட்ரேஷன் கன்சலியேஷன் இருக்கு, மீடியேஷன் இருக்கு. அதே போல 265 தனியா இருக்கு. சாப்டர் நம்பர் 21 கேபிட்டல் ஏ ஆஃப் சிஆர்பிசி 265 ஏவில் ஆரம்பிச்சு எல்ல முடியும். இதெல்லாம் சமரசமா தீர்த்து கொள்வது. இதுல ஒரு பெரிய டேபிளே கொடுத்திருக்காங்க சார். அந்த டேபிள் படி எது எதெல்லாம் சமரசமா. இதுல கேள்வி எதுல கேட்கிறாங்கன்னா, இந்த 320 பொறுத்தவரை ஒரு 497 ஐபிசி நடந்து போச்சு. அப்ப யார் சமரசமாக தீர்த்து கொள்ள முடியும், யாருக்கு அந்த உரிமை இருக்கிறது? இந்த கேள்விதான் திரும்ப திரும்ப கேட்கறாங்க. இந்த 320 சிஆர்பிசி கேட்கறாங்கன்னு சொன்னா, ஒரு அடல்ட்ரி நடந்து போச்சு, அந்த அடல்ட்ரியில யார் காம்பவுண்ட் செய்ய முடியும்? இதுல விக்டிமை பொறுத்தவரை பிறன்மனை புணர்தல், வேறு ஒரு நபரனுடைய மனைவியோடு இவர் தன்னுடைய பெட்டை ஷேர் பண்றாரு, தனது அன்பை பரிமாறிக்கொள்கிறார். இந்த நேரத்தில் இது போன்ற வழக்கு ஐபிசில கேஸ் போடுறாங்க, 497 அடல்ட்ரி பண்றாருன்னு சொல்லிட்டு. அப்ப யார் காம்பவுண்ட் பண்ண முடியும்? அந்த குற்றத்தில் ஈடுபட்ட பெண்ணால் முடியாது. அந்த பெண்ணுடைய கணவர் தான் இதுல விக்டிம், அவர் தான் பாதிக்கப்பட்டவர். எனவே அவர் தான் இத காம்பவுண்ட் பண்ண முடியும். KM இப்ராஹிம் வெர்சஸ் KP முகமது அண்ட் அனதர். இது ஒரு செக் கேஸ். செக் கேஸ்ல என்ன பண்றாங்க, கேஸ் நடத்துறாங்க. கேஸ் நடத்தி ப்ரூவ் ஆகி போச்சு. இப்ப இப்ராஹிம் என்ன பண்றாங்க, தண்டிக்கிறாங்க, ஜெயிலுக்கு போன்னு சொல்றாங்க. இப்ப இப்ராஹிம் என்ன பண்றாரு, முகமது கிட்ட நம்ம சமரசமா போயிடலாம், அந்த செக்கினுடைய அமௌண்ட் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. கோர்ட்டு தீர்ப்பின்படி செக் அமௌண்ட் எவ்வளோ அந்த பணம், அதுக்கான வட்டி எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்றேன்னு சொல்றாரு. அப்ப கோர்ட் என்ன பண்ணலாம், ஜெயிலுக்கு போக வேண்டிய நபரை வெளியில விட்டுடலாம். KM இப்ராஹிம் வெர்சஸ் KP முகமது அண்ட் அனதர் 2010 வால்யூம் 1 CTC பேஜ் நம்பர் 113 விதின் பிராக்கெட்ல சுப்ரீம் கோர்ட். KM இப்ராஹிம் வெர்சஸ் KP முகமது அண்ட் அனதர் 2010 வால்யூம் 1 CTC பேஜ் நம்பர் 113 113 விதின் பிராக்கெட்ல சுப்ரீம் கோர்ட். ஒரு வித்தியாசமான வழக்கு. திருநாட்சவனை பொறுத்தவரை காம்பவுண்ட் பண்ண முடியாது, இருந்தாலும் ஒரு கேஸ்ல காம்பவுண்ட் பண்றாங்க. ஏன்னா 2 பேருமே ஸ்டூடெண்ட். அதை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் அனுமதி கொடுத்தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சில நேரங்களில் இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம கிட்ட கேஸ் வரும். அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட்டை காட்டலாம். 2011 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 4912. 2011 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 4912. 298 சமரசம் பண்ணலாம், 323 சமரசம் பண்ணலாம், 334 சமரசம் பண்ணலாம், 334 அதையும் சமரசம் பண்ணலாம். சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷன் ஏற்படுத்தி பாருங்க. அப்ப 334 தான் கேஸ் போடுவாங்க ஐபிசில. 341 342 சமரசம் செய்ய முடியும், 343 சமரசம் செய்ய முடியும், 344 சமரசம் செய்ய முடியும், 346 ஐபிசி சமரசம் செய்ய முடியும், 352 55 58 சமரசம் செய்ய முடியும், 403 காம்ப்ரமைஸ் பண்ண முடியும், காம்பவுண்ட் பண்ண முடியும், 501 411 414 417 419 421 காம்பவுண்ட் பண்ண முடியும், 422 423 424 காம்பவுண்ட் பண்ண முடியும், சமரசம் செய்ய முடியும், 426 427 இதையும் சமரசம் செய்ய முடியும், 428 சமரசம் செய்ய முடியும், 429 430 447 448 450 451 452 483 486 இதையெல்லாம் சமரசம் செய்ய முடியும், 491 497 498 500 501 502 504 506 508 இதையும் சமரசம் செய்ய முடியும், 312 325 337 338 357 381 406 இதையெல்லாம் சமரசம் செய்ய முடியும், 408 418 420 494 500 509
சமரசம் செய்ய முடியும். இதையெல்லாம் யார் செய்யலாம்னு அந்த டேபிள்லயும் கொடுத்திருக்கிறாங்க. அண்டர் செக்ஷன் 320 அண்டர் செக்ஷன் 320 சப்செக்ஷன் 2ல தான் இந்த 312 312 ஐபிசி 325 337 338 357 381 406 இதையெல்லாம் சமரசம் செய்யறாங்க. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, முதல்ல 2 விஷயங்களை சொல்றாங்க. ஐபிசியின் படி தண்டிப்பதற்குரிய குற்றங்கள் ஏதாவது இருந்தால் அந்த குற்றத்திற்கான குற்ற வழக்கு எந்த நீதிமன்றத்தின் முன் நடக்கிறதோ அந்த நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு அந்த அட்டவணையில் உள்ள எல்லாத்தையும் நம்ம சமரசம் பண்ணணும். அண்டர் செக்ஷன் 320 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, கோர்ட்டுக்கு வெளியே நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாம சமரசம் செய்து கொள்ளலாம். ஆனால் அண்டர் செக்ஷன் 320 சப்செக்ஷன் 2ஐ பொறுத்தவரை ஒரு 312 என்பது மிஸ்கேரேஜ், கருவை கலைத்தல். அதுக்கு தண்டனை 313 தண்டனை. 313 வந்து ஐபிசில 313 என்பது கரு கலைத்தல், அதுக்கான தண்டனை. சிஆர்பிசில 313 என்பது கொஸ்டினிங், 313 1A 1B கொஸ்டினிங். அண்டர் செக்ஷன் 325 காம்ப்ரமைஸ் காம்பவுண்ட் பண்ணிக்கலாம், 337 காம்பவுண்ட் பண்ணிக்கலாம், 338 காம்பவுண்ட் பண்ணிக்கலாம், 357 காம்பவுண்ட் பண்ணிக்கலாம், 381 காம்பவுண்ட் பண்ணிக்கலாம், 406 காம்பவுண்ட் பண்ணிக்கலாம். எப்போ காம்பவுண்ட் பண்ண முடியும்? நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்ற பிறகு. After getting the permission from the court, we will have to compound the offense. 408, 418, 420, 494, 500, 509. சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, ஒரு குற்றம் இந்த சட்டத்தின்படி சமரசமாக தீர்த்து கொள்ளத்தக்கதாக இருந்து அந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்திருக்கும் பொழுது, அந்த குற்றத்தை செய்யும் முயற்சி மேற்கொண்டிருக்கும் பொழுது ஈதாசா பிரிவு 34 149 கீழோ குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற பொழுது அதே முறையில் சட்டப்படி என்ன பண்ணலாம்? சமரசமாக தீர்த்து கொள்ளலாம். அண்டர் செக்ஷன் 320 சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, ஒரு எதிரி அஃபென்ஸ் பண்றாரு, அவர் 34 அல்லது 149 கீழே இருக்கிறாருன்னு சொன்னாலும் காம்பவுண்ட் அஃபென்ஸ் எப்படி பண்ண முடியுமோ அதே முறையில் அவர் பண்ணிக்கலாம். சப்செக்ஷன் 4ல சொன்னாங்க, இதெல்லாம் 31/12/2009 இருந்து வந்தது. அண்டர் செக்ஷன் 320 சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, இந்த சட்ட பிரிவின்படி யாராவது ஏதேனும் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறாருன்னு சொன்னா அவர் சமரசமாக தீர்த்து கொள்பவர் 18 வயசுக்கு கீழே இருந்தால் அல்லது இன்சேனாக இருந்தால், வைத்தியமாக இருந்தால் அவர் சார்பாக ஒப்பந்தம் செய்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர் ஒருவர் அனுமதியுடன் சமரசம் செய்து கொள்ளலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மைனரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா இன்சேனா இருக்கணும். ஒரு மைனர் அல்லது ஒரு இன்சென்ட் பர்சன், இவங்க வந்து ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு சண்டை கேஸ்ல ஈடுபட்டுட்டாங்க, அது சம்பந்தமான வழக்கு வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ணலாம். அப்ப யார் பண்ணுவாங்க? மைனர் சார்பில். ஆன் பிகாஃப் ஆஃப் மைனர் எனி கார்டியன் கேன் பி காம்பவுண்டட். அல்லது ஒரு இன்சென்ட் பர்சன் இருக்கிறாரு, ஒரு பித்து பிடித்தவர் இருக்கிறாரு, அவர் சார்பா ஒப்பந்தம் செய்ய தகுதியுள்ள நபர். ஒப்பந்தம் செய்ய தகுதியுள்ள நபர்னா 18 வயசு நிறைவடைந்த நபர் யார் வேண்டுமானாலும், அவர் தான் கார்டியன், பாதுகாவலர். அவர் என்ன பண்ணலாம்? அந்த பைத்தியம் செஞ்ச அந்த குற்றத்துக்கு இவர் காம்பவுண்ட் பண்ணலாம், காம்ப்ரமைசேஷன் போட முடியும். மைனராகவோ அல்லது ஒரு இன்சென்ட் பர்சனாகவோ இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய கார்டியன் காம்பவுண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல மைனர் குழந்தைனா கார்டியன் யார் சார்? அது ஒரு கேள்வி. செக்ஷன் 6C நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. இந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன் வாட்ஸ் ஆக்ட் இருக்கு.
அதுல மைனருக்கு யார் கார்டியன் என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய தகப்பனார், அப்பா தான் கார்டியன். அப்ப அவர் தான் என்ன பண்ண முடியும்? என் பையன் 16 வயசுல ஒரு சண்டை போட்டுட்டான், பக்கத்து வீட்டுக்கார குழந்தையினுடைய கல்லால் அடிச்சு மண்டையை உடைச்சிட்டான், அந்த கேஸ் நடக்குதுங்க, 325 போட்டிருக்காங்க, அதை நாங்க சமரசமா முடிச்சுக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய, அந்த குழந்தையினுடைய அக்யூஸ்னுடைய அப்பா தான் என்ன பண்ணும், முன் வர வேண்டும். Under section 320 subsection 4 கிளாஸ் A, கிளாஸ் B இப்ப பாக்குறோம். ஒரு குற்றத்தை சமரசமாக தீர்த்து கொள்ள தகுதி யாரிடம் இருக்கிறதோ அவர் இறந்துட்டார். அவர் இறந்துட்டாருன்னா அவருடைய பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க, அவங்கள கூட்டு வந்து அந்த கேஸை காம்ப்ரமைஸ் பண்ணலாம், அந்த கேஸை காம்பவுண்ட் பண்ணிக்க முடியும். அண்டர் செக்ஷன் 320 சப்செக்ஷன் 4 கிளாஸ் ஏல சொல்றாங்க, ஒரு மைனர் அல்லது ஒரு இன்சென்ட் பர்சன் இருக்கிறாருன்னு சொன்னா அவர் சார்பா ஒரு கார்டியன் அல்லது அவங்க பேரண்ட் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, காம்பவுண்ட் பண்ணிக்கலாம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இதே கிளாஸ் பில சொல்றாங்க, அந்த குற்றத்தை சமரசமாக தீர்த்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர் இருக்கிறாரு, திடீர்னு இறந்து போயிட்டாரு வழக்கு விசாரணையின் பொழுது, அப்ப யார் காம்பவுண்ட் பண்ணணும்? இறந்து போனவருடைய வாரிசுகள் இருந்தாங்கன்னா அவங்கள கொண்டு வரலாம். ஆர்டர் 22, ரூல் 2, ரூல் 3, ரூல் 4 மறக்கவே கூடாது சிபிசில. ரூல் 2, ஒரு பிளைன்டிஃப் இறந்துட்டானா பிளைன்டிஃப்னுடைய மகன் அல்லது மகள், மனைவி இவங்களை என்ன பண்ணலாம், வாதியா சேர்க்க முடியும். ரூல் 3, 4, 5, 7 இதெல்லாம் முக்கியம் சிபிசில ஆர்டர். இப்ப டிஃபெண்டன்ட் இறந்துட்டாரு, டிஃபெண்டனுடைய மகனையோ மகளையோ மனைவியோ இவங்களை என்ன பண்ணலாம், நெசசரி பார்ட்டியா சேர்க்கலாம். அதே விஷயத்தான் இங்க சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 320 சப்செக்ஷன் 4 கிளாஸ் B ல சொல்றாங்க, சமரசம் தீர்த்து கொள்வதற்கு தகுதி வாய்ந்த ஒரு நபர் இருக்கிறாரு, ஆனா அவர் இறந்துட்டாரு, வழக்கு விசாரணையின் பொழுது இறந்துட்டாரு. இந்த நேரத்துல யாரை வச்சு இந்த கேஸை காம்பவுண்ட் பண்ண முடியும்? இறந்து போனவருடைய வாரிசுகள் இருந்தாங்கன்னா அவங்கள அந்த கேஸ்ல சேர்த்து அவங்கள வைத்து இந்த வழக்கை நம்ம என்ன பண்ண முடியும், காம்பவுண்ட் பண்ண முடியும், அதாவது காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். அண்டர் செக்ஷன் 320 சப்செக்ஷன் 5 சொல்றாங்க, எதிரி மேல் விசாரணைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா அவர் தண்டிக்கப்பட்ட மேல்முறையீடு வந்து அப்ளை பண்ணிருக்காரு, அது பெண்டிங்ல இருக்கிறது. அப்ப அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த மேல்முறையீடு கேட்கப்பட உள்ளதோ அந்த நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் அந்த நபரை, அந்த குற்றத்தை சட்டப்படி சமரசம் செய்து கொள்வதற்கு அனுமதித்தல் கூடாது. மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். கேஸ் வந்து அப்பீல் இருக்கு சார், அப்ப காம்ப்ரமைஸ் பண்ணுன்னு பெஷன் போடுறாங்க. அண்டர் செக்ஷன் 320 சப்செக்ஷன் 2ல ஒரு பெஷன் போடுறாங்க. பெஷன் போடுறப்ப அப்பல்லட் கோர்ட் என்ன பண்ணணும், அவங்க அனுமதி கொடுத்தாதான் காம்பவுண்ட் பண்ண முடியும், இல்லனா சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? எஸ் சார் கேக்குதுங்க சார். இதுக்கு முன்னாடி கரெக்டா கேட்டுதுங்களா சார்? இவ்வளவு நாளா எந்த பிரேக் இல்லாம சார் கேட்டுட்டு இருக்கு இவ்வளவு நேரமா. அண்டர் செக்ஷன் 320 சப்செக்ஷன் 5 ஒரு வழக்கு வந்து மேல் விசாரணைக்காக அனுப்பப்பட்டிருக்கு, அப்பீல் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்கு. அவர் தண்டிக்கப்பட்டு ஒரு மேல்முறையீடு செய்திருக்கிறார், அந்த மேல்முறையீடு பெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. அப்ப அவர் எந்த நீதிமன்றத்துல அப்பீல் போயிருக்காரோ அந்த நீதிமன்ற அனுமதி கொடுத்தாதான் அந்த அஃபென்ஸ் வந்து காம்பவுண்ட் பண்ண முடியும். Without getting the permission of the concerned appellate court, the parties cannot be compounded between themselves. Under section 320 subsection 6 401வது பிரிவு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். 401 அதன்படி தன்னுடைய மேலாய்வு அதிகாரத்தை பயன்படுத்தலாம். 401 என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். அந்த 401ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும்.
A high court or a court of session acting in the exercise of its power of revision under section 401 may allow any person to compound any offense which such person is competent to compound under this section. அவர் காம்பிடென்ட் பர்சனா இல்லையான்னு பார்க்கணும். அப்ப ரிவிஷன் கோர்ட் இல்ல ஹை கோர்ட். ரிவிஷன் கோர்ட்னா எது வருங்க? செஷன்ஸ் கோர்ட்ல ரிவிஷன் போடலாம், அதே போல ஹை கோர்ட்லயும் ரிவிஷன் போகலாம். இப்ப ஹை கோர்ட்டோ செஷன்ஸ் கோர்ட்டோ அவங்க அனுமதி கொடுத்திருக்கணும். உயர் நீதிமன்றமோ அல்லது அமர்வு நீதிமன்றமோ யாரா இருந்தாலும் சரி, இந்த பிரிவின்படி சட்டப்படி சமரசமாக தீர்த்து கொள்வதற்கு தகுதி வாய்ந்தவரோ அவர் என்ன பண்ணணும்? இந்த சட்டத்தின்படி சமரசமா நீங்க வந்து கேஸ் முடிச்சீங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அனுமதி கொடுக்கலாம். எந்த நீதிமன்றம்? அமர்வு நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றம். இவங்கதான் வந்து ரிவிஷன் என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. ரிவிஷனல் பவர் அவங்களுக்கு தான் இருக்கிறது. அண்டர் செக்ஷன் 320 சப்செக்ஷன் 7 ஒரு குற்றத்தை செய்த எதிரி இதுக்கு முன்பாக அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு அல்லது வேற ஏதாவது தண்டனை ஏற்பட்டிருக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில் அந்த குற்றம் எதுவும் சட்டப்படி சமரசமாக தீர்த்து கொள்ளப்படுமா என்று சொன்னால் முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து he has been convicted previously. அவர் ஏற்கனவே அந்த குற்றம் சம்பந்தமாக வேற ஒரு குற்றத்தில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அதே நபர் மீது மற்றொரு வழக்கு, அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த நேரத்துல அவர் வந்து நாங்க காம்ப்ரமைஸ் ஆகிறோம், காம்பவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துல அவங்க மனு போடுறாங்கன்னு சொன்னா அந்த மனு வந்து டிஸ்மிஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா previously convicted personக்கு இந்த வாய்ப்பே கிடையாது. No offense shall be compounded if the accused is by reason of previous conviction liable either to enhance punishment or to a punishment of a different kind for such offense. Under section 320 subsection 8 ஒரு குற்றத்தை இந்த பிரிவின் கீழ் சட்டப்படி சமரசமாக தீர்த்து கொள்வதானது எந்த எதிரியுடன் அந்த குற்றம் சட்டப்படி சமரசமாக தீர்த்து கொள்ளப்பட்டிருக்கின்றதோ அந்த எதிரி என்ன பண்ணும், விடுதலை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதுல கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னா சப்செக்ஷன் அண்டர் செக்ஷன் 320 சப்செக்ஷன் 2ல ஒரு கேள்வி கேட்கலாம். சப்செக்ஷன் 4ல யார் பண்ண முடியும்? ஒரு மைனருக்கு, ஒரு பைத்தியமா இருக்கிறவருக்கு, அப்ப கார்டியன் பண்ணலாம். சப்செக்ஷன் 4 அதுல கிளாஸ் B-ல ஒரு கேள்வி கேட்பாங்க. பார்ட்டி இறந்துட்டாரு, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய தகுதி வாய்ந்த நபர், அவர் தான் காம்பவுண்ட் பண்ணி ஆகணும். அவர் இறந்துட்டாருன்னா அவங்க வாரிசு வச்சு நம்ம சமரசமா கேஸ முடிச்சுக்கலாம். இதுல கேள்வி அண்டர் செக்ஷன் 320 சப்செக்ஷன் 5 அப்பீல்ல இருக்கு கேஸ். அப்ப அப்பல்லட் கோர்ட்டினுடைய அனுமதி இல்லாம சமரசமாக தீர்த்து கொள்ள முடியுமானா முடியாது. இதே ரிவிஷன்ல இருக்கு. ஹை கோர்ட்லயும் செஷன்ஸ் கோர்ட்லயும் அந்த கேஸ் வந்து ரிவிஷன்ல இருக்கு. அப்ப ரிவிஷன் கோர்ட் மேலாய்வு பண்றாங்க, அவங்க காம்பவுண்ட் பண்றதுக்கு அனுமதிப்பாங்கன்னா கண்டிப்பாக அனுமதிப்பாங்க. சப்செக்ஷன் 7ல ஒரு கேள்வி, ஏற்கனவே தண்டிக்கப்பட்ட நபருக்கு வந்து காம்பவுண்ட் பண்ண முடியுமா? சப்சிக்வெண்டான வழக்குக்கு முடியாது. அண்டர் செக்ஷன் 320 சப்செக்ஷன் 7. சப்செக்ஷன் 8 அவ்வாறு காம்பவுண்ட் பண்ணாங்கன்னா அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணும்? விடுதலை தான் பண்ணணும். சப்செக்ஷன் 9ல சொல்றாங்க, இந்த டேபிள் காலம் கொடுத்திருக்காங்க பாருங்க, இதை தவிர்த்து வேற எந்த குற்றத்தை நீங்க என்ன பண்ண முடியாது, சமரசமா தீர்த்து கொள்ள முடியாது. ஆனாலும் தீர்த்து கொள்ளலாம். அது எப்படி? ஒரு 307 வருது. 307ல காம்பவுண்ட் ஆக முடியுமா? முடியாது. கோர்ட்ல நீங்க பெஷன் போட்டாலும் பெஷன் டிஸ்மிஸ் தான் ஆகும். அப்ப எப்படி செய்யலாம்? ஏடிபிபி கிட்ட நம்ம விஷயத்த சொல்லி, அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட, சார் கேஸ் வந்து காம்ப்ரமைஸ் சார், ஒண்ணும் இல்லை சார், 2 பேருமே ஒத்து போயிட்டாங்க சார், அதுக்கு என்ன காம்பன்சேஷன் அதெல்லாம் கொடுத்து செட்டில் ஆயிடுச்சு சார், பியாண்ட் த கோர்ட் சார், அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும். அவர் சீரியஸா நடத்த மாட்டாரு. நாமளும் என்ன பண்ணுவோம், சாட்சிகளுக்கு பீடிஎல் 1ல இருந்து எத்தனை சாட்சி இருக்காங்களோ அவங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துருவோம். எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிப்போமா.
அப்படின்ட்டு நம்ம தெளிவா சொல்லி கொடுப்போம். அந்த அம்மா வருவாங்க, பிடபிள்யூ 1, அவங்க தான் அடிப்பட்டவங்க, அவங்க தான் ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் அடிப்படையை வச்சுதான் 154 சிஆர்பிஸ்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருப்பாங்க. 173 கிளாஸ் 2 ஆஃப் சிஆர்பிஸ்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருப்பாங்க. அந்த அம்மாட்ட நம்ம ஏற்கனவே வெளியிலேயே சொல்லி கொடுத்து அனுப்பியிருப்போம். நான் கோர்ட்ல நான் தான் கேள்வி கேட்பேன், நான் எது கேட்டாலும் எனக்கு தெரியாது, ஆஜர் எது கேட்டா தெரியாது, சம்பவத்தை பத்தி நேரடியா தெரியுமானா தெரியாது, கேள்விப்படுத்தினா வந்தீங்கன்னு சொன்னா ஆமா, யார் யார் அடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, சரிதானா, இருக்கலான நேரம் சரிதானா அப்படின்னு சொன்னா நான் எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்றேன், கேஸ் முடிஞ்சு போச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அண்டர் செக்ஷன் 320ல சப்செக்ஷன் 1 நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாம நம்ம வந்து சமரசம் ஆயிக்கலாம். சப்செக்ஷன் 2 நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு தான் நம்ம சமரசம் ஆக முடியும். சப்செக்ஷன் 3 ஐபிஎஸ்ல 34 149 34 எதை பத்தி பேசுகிறது? இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன், ஒரு குற்றத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற உட்கருத்தோடு உள் எண்ணத்தோடு செய்யப்பட்டது 34. 34ல என்ன இருக்கணும்? பிரசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அது ரூல் ஆஃப் எவிடன்ஸ். 34 வந்து ரூல் ஆஃப் எவிடன்ஸ். ஐபிசி அண்டர் செக்ஷன் 34 ரூல் ஆஃப் எவிடன்ஸ். அக்யூஸ்ட் வந்து பிரசன்ட் ஆகி இருக்கணும். ஒன்றோ அல்லது இரண்டு நபர்களும் அங்க இருக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கணும். அதான் 34. 149ல 5 பேர் கண்டிப்பா இருக்கணும். இது சம்பந்தமாக சமரசம் பண்ணலாம்னா கண்டிப்பா சமரசம் பண்ணலாம். சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, ஒரு மைனருக்கும் ஒரு இன்ஸ்டன்ட் பர்சனுக்கும் அவருடைய கார்டியனை வச்சு நம்ம காம்பவுண்ட் பண்ணிக்கலாம். சப்செக்ஷன் 4 கிளாஸ் B ல சொல்றாங்க, காம்பவுண்ட் பண்ண தகுதி உள்ள நபர் திடீர்னு இறந்து போயிட்டாரு, கேஸ் நடந்துட்டே இருக்கு, அப்ப யாரை வச்சு காம்பவுண்ட் பண்ண முடியும்? இறந்து போனவனுடைய வாரிசுகளை வைத்து காம்பவுண்ட் பண்ண முடியும். சப்செக்ஷன் 5ல சொல்றாங்க, அப்பல்லட் கோர்ட் பர்மிஷனோட தான் காம்பவுண்ட் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. சப்செக்ஷன் 6 சொல்றாங்க, ரிவிஷனல் கோர்ட், அது செஷன்ஸ் கோர்ட்டா இருக்கலாம் அல்லது ஹை கோர்ட்டா இருக்கலாம், காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். சப்செக்ஷன் 7ல சொல்றாங்க, ப்ரீவியஸா தண்டிக்கப்பட்டு இருந்தா அவருக்கு காம்ப்ரமைஸே கிடையாது, காம்பவுண்டே பண்ண முடியாது. சப்செக்ஷன் 8 சொல்றாங்க, அப்படி காம்பவுண்ட் பண்ணிட்டீங்க, நீதிமன்றம் அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அவரை விடுதலை பண்ணுங்க. சப்செக்ஷன் 9ல சொல்றாங்க, இந்த ஐபிசிக்கு மட்டும்தான் இது பொருந்தும், வேற எதற்கும் பொருந்தாது, இந்த டேபிள்ல சொல்லப்பட்ட இந்த குற்றங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், வேற எதற்கும் பொருந்தாது என்று சொல்கிறார்கள். அப்ப சாட்சிகளை கலைச்சு ஹாஸ்டல் பண்ணி அந்த விடுதலை பெற முடியும். புகார் யார் கொடுத்திருக்காரோ எதிரி உறவினருக்கா 2 பேருமே வந்து ரிலேட்டிவ்ஸா இருக்கிறாங்க. இதனால திருநாட்சவன்ல வந்து சமரசம் செய்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து ஒரு மனு போடுறாங்க, அனுமதி வழங்குச்சு. 2 பேருமே பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ், வேற வழி இல்லை, அதனால காம்ப்ரமைஸ்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் திருநாட்சவன்ல வந்து அனுமதி கொடுத்தாங்க. செக் டிசானர் ஆஃப் செக் கேஸ் இருக்கு, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு மைனர் கேல கடத்தின்னு போயிட்டு அந்த மைனர் கேல என்ன பண்றாரு? பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறாரு. அதன் பிறகு அதே மைனர் கேல வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு. இந்த நேரத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா, காம்பவுண்ட் பண்ண முடியுமான்னா முடியாது. 2006 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 80. 2006 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 80. 307ல வந்து 2 மாணவர்களுக்கு இடையே சண்டை நடக்குது. சென்னையில பாத்தீங்கன்னா கல்லூரி படிக்கிற மாணவர்கள் எல்லாம் பட்டாக்கத்தி எடுத்துட்டு போறாங்க சார். ரொம்ப வேதனையா இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க அவங்க கையில கத்தி. இப்ப எதிர்கால சமுதாயம் எந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பாருங்க. இருந்தாலும் திருநாட்சவன்ல மாணவர்களா இருக்கிறதுனால மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்றாங்கன்னா அவங்கள காம்பவுண்ட் பண்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. 2011 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 4912. 2011 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 4912. அண்டர் செக்ஷன் 321 withdrawal from prosecution. 257 அங்கேயும் வித்ரா பண்றோம். 257 சிஆர்பிஎஸ்ல வித்ரா பண்றோம். அதை போல 321 வித்ரா பண்ண முடியும். இதை யார் செய்வார்கள்? அரசு வழக்கறிஞர் அல்லது அரசு குற்றத்துறை உதவி வழக்கறிஞர், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஏபிபி பண்ணலாம் அல்லது பிபி பண்ணலாம். அவர் கேஸ் போட்டு அவரு இஷ்டத்துக்கு வந்து வித்ரா பண்ண முடியுமா? முடியாது.
நீதிமன்றம் அனுமதி கொடுக்கணும். நீதிமன்ற அனுமதியோடு தான் அவர் வந்து வித்ரா பண்ண முடியும், கேஸ் வந்து திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும். சரிங்க, அப்படி அனுமதி கொடுக்குறாங்க. இது போன்ற சூழ்நிலையில ஏனென்று சொன்னால் அந்த அக்யூஸ்ட பொறுத்தவரை அந்த நபர் மீது தொடர்ந்த குற்ற வழக்கை நீதிமன்றத்தின் அனுமதியோடு தீர்ப்பு வருவதற்கு முன் எந்த நிலையிலையும் அட் எனி ஸ்டேஜ் கேஸை வந்து திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். அவ்வாறு திரும்ப பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று சொன்னால் அண்டர் செக்ஷன் 321 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏல சொல்றாங்க, ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்க்கு முன்னாடி நீங்க கேஸை வித்ரா பண்றீங்கன்னு சொன்னா அந்த குற்றம் அல்லது அந்த குற்றங்களை பொறுத்து அவரை டிஸ்சார்ஜ் பண்றாருன்னு அர்த்தம். ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் வந்து சார்ஜ் வந்து ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க 321 பெட்டிஷன் போட்டீங்கன்னு சொன்னா அந்த அக்யூஸ்ட் அந்த கேஸ் வந்து டிஸ்சார்ஜ் பண்றன்னு அர்த்தம். ஆனா ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் முடிச்ச பிறகு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறாங்க அரசு தரப்புல, ஏபிபியோ அல்லது பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ, அப்போ என்ன அர்த்தம்னா அந்த அக்யூஸ்ட் வந்து விடுதலை பண்றாங்கன்னு அர்த்தம். விடுதலை என்பது வேறு, டிஸ்சார்ஜ் என்பது வேறு. அண்டர் செக்ஷன் 321 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏல வந்து என்ன சொல்றாங்கன்னா, சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க 321 பெட்டிஷன் போட்டாங்க, கேஸ வந்து வாபஸ் வாங்குறாங்க. விஜயகாந்தின் மீது தொடரப்பட்ட அவதூறு வழக்கு அரசு தரப்புல வந்து வித்ரா பண்றாங்க. அப்ப சார்ஜ் ஃப்ரேமிங்க்கு முன்னாடி போட்டுருந்தாங்கன்னா விஜயகாந்தை டிஸ்சார்ஜ் பண்றாங்கன்னு அர்த்தம். சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, அதன் பிறகு வந்து கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, நாங்க வித்ரா பண்றோம்னு சொல்லிட்டு பிபி வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாரு செஷன்ஸ் கோர்ட்ல. அண்டர் செக்ஷன் 321 சிஆர்பிஸ்ல ஒரு பெட்டிஷன் போடுறாரு, ஆனா சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அப்ப நடிகர் விஜயகாந்த் வந்து டிஸ்சார்ஜ் பண்றாங்களா அக்யூட்டல் பண்றாங்கன்னா அக்யூட்டல் பண்றாங்க. சார்ஜ் ஃப்ரேமிங்க்கு முன்னாடி 321 பெட்டிஷன்னா டிஸ்சார்ஜ், சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டது பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் அக்யூட்டல், அக்யூஸ்ட வெளியே விடுறாங்கன்னா அக்யூட்டல். இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க, இப்ப மத்திய அரசினுடைய நிர்வாகத்தினுடைய அதிகாரத்தை பொறுத்தவரை ஒரு விஷயம் சம்பந்தமாக சட்டம் எதற்கு விரோதமாக இருக்கின்ற பொழுது அல்லது சிபிஐ இருக்கு, சிபிஐல ஒரு வழக்கு வந்து புலன் விசாரணை செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது அல்லது மத்திய அரசுக்கு சொந்தமான சொத்தை வந்து யாராவது கையாடல் பண்ணியிருக்கிறாங்க, அழிச்சிருக்கிறாங்க, சேதம் ஏற்படுத்திருக்கின்ற பொழுது, அல்லது மத்திய அரசின் பணியில் இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய அலுவல் முறையை வந்து செய்கின்ற பொழுது அவர் கடமையை வந்து குறுக்கீடு செய்தல். அப்ப இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு கவுன்சில் இருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் கவுன்சில். அவங்க அரசு குற்றத்துறை வழக்கறிஞரும் மத்திய அரசு அறிவுரை அவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கணும். மத்திய அரசு அட்வைஸே கொடுக்கல, குற்ற வழக்கை வந்து திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு அனுமதி அளித்துட்டு நீதிமன்றத்தை வந்து கேட்கிறாங்க. அப்ப நீதிமன்றம் ஒத்துக்குமா? ஒத்துக்காது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நீங்க சாங்ஷன் வாங்கிட்டு வாங்க சார், இது கேஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஸ், தீஸ் ஆர் ஆல் அகைன்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நீங்க சாங்ஷன் வாங்கிட்டு வந்தாதான் நாங்க அனுமதி தர முடியும் என்று சொல்லி மத்திய அரசு வழக்கறிஞர் என்ன பண்ணலாம், திருப்பி அனுப்ப வேண்டியதுதான். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து பர்மிஷன் கொடுக்கல, அட்வைஸ் பண்ணல, இவரா வந்து போடுறாரு. அப்ப கோர்ட் என்ன பண்ணாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது உங்களுக்கு கன்சென்ட் கொடுத்துருக்காங்களா, லெட்டர் இருந்தா கொடுங்க, அட்வைஸ் கொடுத்துருக்காங்களா கொடுங்க, எங்க காட்டுங்க. அதன் பிறகுதான் அந்த கேஸ் என்ன பண்ண முடியும், சமாதானம் வாபஸ் வாங்க முடியும். காம்பவுண்டபிள் ஆஃப் நான் காக்னிசபிள் கேசஸ், இந்த 320க்கு ஒரு சில ஜட்ஜ்மெண்ட் குறிச்சிங்க சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். அண்டர் செக்ஷன் 320 சோட்டி சிங் CHHOTEY சோட்டி சிங் versus State of Uttar Pradesh, Criminal Law 1980, Criminal Law Journal, page number 583, within bracket Allahabad High Court. Choti Singh versus State of Uttar Pradesh 1980, Criminal Law Journal, page number 583, within bracket Allahabad High Court. Even if offense is not compoundable
within scope of section 320, court may, in view of compromise arrived at between the parties, reduce sentence imposed while maintaining conviction. காம்பவுண்ட் பண்ண முடியாத வழக்கா இருந்தாலும் சரி, நீதிமன்ற அனுமதி கொடுத்தா முடிச்சுக்கலாம். அதே சமயத்துல தண்டனை என்ன பண்ணலாம், நீதிமன்றம் குறைவா கொடுக்கும். உன்னிகிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2018 வால்யூம் 15 SCC பேஜ் நம்பர் 343. கோர்ட்டு கிட்ட நம்ம மனு போடுறோம், இது காம்பவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். நீதிமன்றம் சொல்றாங்க இது காம்பவுண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். நாம உன்னிகிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2018 வால்யூம் 15 SCC பேஜ் நம்பர் 343. நியாயமா அந்த வழக்கை விசாரிக்கிற நீதிமன்றம் அவருக்கு 7 வருஷம் தண்டனை கொடுக்கறதுக்கு முடிவாயிட்டாங்க. அந்த நேரத்தில் நாம இந்த பெஷன் போடுறோம். நீதிமன்றம் இல்ல இது காக்னிசபிள் அஃபென்ஸ், இதுக்கு பர்மிஷன் நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்றப்ப நம்ம இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம். இல்லைங்க, கேரளா ஹைகோர்ட் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் பண்ண முடியாத குற்றமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுல பெஷன் போடலாம், தண்டனையினுடைய அளவு வேணா குறைச்சிக்கலாங்க. இத உன்னிகிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2018 வால்யூம் 15 SCC பேஜ் நம்பர் 343ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல நம்ம அக்யூஸ்ட் வந்து காப்பாத்துறோம். அடுத்தது பர்மிஷன் ரிலேட்டிங் டு போத் காம்பவுண்டபிள் அண்ட் நான் காம்பவுண்டபிள் அஃபென்சஸ். ஜே தாக்கர், தாக்கூர் கிடையாது, தாக்கர், அவருடைய இனிஷியல் ஜே, சாரி ரமேஷ் சந்திரா ஜே. நம்ம நார்மலா உயர் நீதிமன்றத்துல ஜேன்னு வந்தாவே ஜஸ்டிஸ் அர்த்தம். இங்க வந்து அவருடைய பெயர் இது ரமேஷ் சந்திரா ஜே, அக்யூஸ்ட் பேர் ரமேஷ் சந்திரா ஜே தாக்கர் வெர்சஸ் அசாண்டஸ் பர்மானந்த் ஜோவேரி. ரமேஷ் சந்திரா ஜே தாக்கர் வெர்சஸ் அசாண்டஸ் ASSANDAS அசாண்டஸ் பர்மானந்த் ஜாவரி JHOVERI ஜாவரி. ரமேஷ் சந்திரா ஜே தாக்கர் வெர்சஸ் அசாண்டஸ் பர்மானந்த் ஜாவரி 1973 Supreme Court, 1973 Volume 3 SCC page number 884. 1973 Volume 3 SCC page number 884. Quashing of non-compoundable offense 482ல வந்து quash பண்றாங்க. கோபகுமார் பி நாயர், கோபகுமார், கோபால் குமார் கிடையாது, கோபி குமார் கிடையாது, கோபாகுமார் GOPA, கோபகுமார் பி நாயர், அவருடைய இனிஷியல் வந்து பி, கோபகுமார் பி நாயர் வெர்சஸ் CBI 2014 Volume 5 SCC page number 800. கோபகுமார் வெர்சஸ் கோபகுமார் பி நாயர் வெர்சஸ் CBI, கோபகுமார் பி நாயர் வெர்சஸ் CBI 2014 Volume 5 SCC page number 800. Under section 321 ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு சார். இந்த 321 உடைய நேச்சர் அண்ட் ஸ்கோப்பை சொன்ன வழக்கு ஷெனாந்தன் பஸ்வான், ஷெனாந்தன் EONANDAN ஷெனாந்தன் பஸ்வான் versus State of Bihar 1987 Volume 1 SCC page number 288. Shenandan Paswan versus State of Bihar 1987 Volume 1 SCC page number 288. 321 withdraw பண்றதனுடைய நேச்சர் அண்ட் ஸ்கோப்பை சொன்ன வழக்கு ஷெனாந்தன் பாஸ்வான் versus State of Bihar 1987 Volume 1 SCC page number 288.
இன்னொரு வழக்கு withdrawal from prosecution சொன்ன வழக்கு public prosecutor has to apply own mind in regard to effect of withdrawal on society. He or she has to act as independent person, not as mere post office communicating government's no objection to withdrawal. ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு போஸ்ட் ஆபீஸ் மாதிரி செயல்படக்கூடாது. அப்ப அவருடைய மைண்ட் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்றாங்க. யார் அப்ளை பண்றாங்க? எது ஆளுங்கட்சி, அந்த ஆளுங்கட்சி சார்பில் அவர் தானே போட்டிருக்காங்க. அப்ப ஆளுங்கட்சி சொல்றதா அவர் கேட்கிறாரு. எங்க மைண்ட் அப்ளை பண்றாங்க? அப்துல் வஹாப் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2018 SCC பேஜ் நம்பர் 448. அப்துல் வஹாப் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2018 2018 வழக்கு வால்யூம் 18 வால்யூம் 18 SCC பேஜ் நம்பர் 448 448. அப்துல் வஹாப் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2018 வால்யூம் 18 SCC பேஜ் நம்பர் 448. Under section 323, procedure when after commencement of inquiry or trial, magistrate finds case should be committed. மிக முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு சார் இது. இதுல கேள்வி கேட்பாங்க. கமிட்டல் பண்றீங்கன்னா அண்டர் செக்ஷன் 209ல கமிட்டல் பண்ணுவீங்க. அதன் பிறகு எப்ப கமிட்டல் பண்ணுவீங்க? அண்டர் செக்ஷன் 323ல நீங்க கமிட்டல் பண்ணுவீங்க. கேஸ் விசாரிக்கிறாரு. விசாரிக்கிறப்பதான் தெரிய வருது, ஆஹா இது கோர்ட் ஆஃப் செஷன் விசாரிக்க வேண்டிய கேஸ். அப்ப என்ன பண்ணலாம்? அந்த விசாரணை அதோட நிறுத்திட்டு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் மண்டல அனுப்பி வச்சிடணும். இந்த 321க்கு சார் இன்னொரு கேஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த கேஸ்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் மிக முக்கியமானது. நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸா இருக்கும், சமரசம் செய்ய முடியாத வழக்கா இருக்கும். ஆனாலும் அதை சமரசம் செய்யலாம். எப்பொழுது செய்யலாம்? நீதியின் நலனிற்கு உகந்ததாக இருக்கின்ற பொழுது நீதிமன்றம் அதுக்கு அனுமதி கொடுக்கும். 322 மிஸ் பண்ணிட்டீங்க சார். இல்லைங்க, 321க்கு ஒரு கேஸ்ல சொல்ல தவறிட்டேன், அதை சொல்றேன். 321க்கு சாத்தப்பள்ளி அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் 2010 வால்யூம் 1 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 279. Under section 322, procedure in cases which magistrate cannot dispose. எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்பாக ஒரு குற்றம் அதை பரிசீலனை விசாரணை நடைபெறுகின்ற பொழுது அந்த வழக்கை விசாரணை செய்யவோ அல்லது மேல் விசாரணைக்கு அனுப்பவோ தமக்கு அதிகாரம் இல்லை என்பதாக அறிகின்ற பொழுது, அல்லது அந்த வழக்கானது மாவட்டத்தில் உள்ள வேற எந்த நடுவராலும் விசாரிக்கப்பட வேண்டியது அல்லது மேல் விசாரணைக்கு அனுப்பப்பட வேண்டிய ஒரு வழக்காக இருக்கின்ற பொழுது அந்த வழக்கானது தலைமை நீதித்துறை நடுவர் யார், CJM, அவரால் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இது CJM தான் அந்த கேஸை விசாரிக்கணும் என்ற சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் சாட்சியத்து வந்து ஆஜராகி இருக்கிறாங்க. சாட்சியத்துல ஆனா ஆதாரம் இருக்குது. அப்ப அந்த நடவடிக்கை என்ன பண்ண? நிறுத்தி வச்சுட்டு அந்த வழக்கின் தன்மையை விளக்குகின்ற சுருக்கமான அறிக்கை சேர்த்து CJMக்கு அனுப்பணும். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அந்த வழக்கை அனுப்பப்படுகின்ற பொழுது அந்த நடுவர், அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அந்த விசாரணை செய்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்தால் அவர் அந்த வழக்கை வந்து அவரே வந்து விசாரணை செய்யலாம். அல்லது எதிரியை வந்து மேல் விசாரணைக்கு அனுப்பலாம். அல்லது CJM வந்து அவர் கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்டையும் அந்த வழக்கு கேஸ் பண்டல அனுப்பி நீங்க விசாரிங்கன்னு சொல்லலாம். பொறுத்தவரை நடுவர் முடிவு எடுக்க கூடாத வழக்குகளில் என்ன நடைமுறை? ஒரு வழக்கு விசாரிக்கிறாங்க, அது எந்த ஒரு கோர்ட்டா இருக்கலாம், எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டா இருக்கலாம். விசாரிக்கிறப்ப நடுவருக்கு தெரிய வருது, இல்ல இதை கமிட்டல் பண்ணி மேல அனுப்ப வேண்டிய வழக்குன்னு தெரிய வருது, கமிட்டல் பண்ணிடணும். அல்லது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ADJ விசாரிக்கலாம், ASJ விசாரிக்கலாம், CJM விசாரிக்கலாம், DJ விசாரிக்கலாம்.
இது போன்ற சூழ்நிலை வந்து அந்த ஜேஎம்க்கு தெரிய வருது, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரிய வருது. கேஸ் உடனே என்ன பண்ணும்? ரெஃபர் பண்ணிடணும். அப்ப ரெஃபர் பண்றீங்கன்னு சொன்னா இந்த கேஸ் மீண்டும் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கின்ற பொழுது இல்ல இந்த கேஸ் வந்து சிஜிஎம் தான் விசாரிக்க வேண்டிய வழக்குன்னு தெரிய வருது. அதுக்கு போதுமான ஆதாரங்கள், சாட்சிகள் இருக்கிறது. அப்ப அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணும்? அதை பற்றி ஒரு குறிப்பை வந்து சுருக்கமாக எழுதி அந்த கேஸ் பண்டலோட இணைச்சு, இல்லைங்க இந்த கேஸை விசாரிக்க இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆகிய எங்களுக்கு அதிகாரம் இல்லை, இந்த வழக்கை சிஜிஎம் ஆகிய தாங்கள் தான் விசாரிக்க அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அதன் அடிப்படையில் இந்த வழக்கை நாங்கள் தங்களுடைய தாங்கள் விசாரணை செய்வதற்காக நாங்கள் அனுப்புகிறோம், மேல் விசாரணைக்காக தங்களிடம் அனுப்புகிறோம் என்று சொல்லி இந்த குறிப்பை எழுதி அனுப்ப வேண்டும். இதுதான் அண்டர் செக்ஷன் 322 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அந்த வழக்கு வந்து விசாரணை செய்வதற்கு அந்த நடுவர் அவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அந்த வழக்கு என்ன பண்ணலாம்? அவரே விசாரணை செய்யலாம். அண்டர் செக்ஷன் 323 தான் மிக முக்கியமானது. அனுமதி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வழக்காக தான் மத்திய அரசாங்கத்துடைய அனுமதியோடு தான் செய்ய முடியும். அண்டர் செக்ஷன் 324 இங்கதான் ட்ரையல் ஆஃப் பர்சன்ஸ் previously convicted of offenses against coin, stamp law or property, stamp law or property. நாணயம் அடித்தல், முத்திரை சட்டம் அல்லது சொத்து சம்பந்தமாக செய்யப்பட்ட குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டவர்களை விசாரணை செய்தல். சாப்டர் நம்பர் 12, சாப்டர் நம்பர் 17 மிக முக்கியமானது ஐபிசில. சாப்டர் நம்பர் 12 எதை பற்றி பேசுகிறது? கள்ள நாணயம் தயாரித்தல். சாப்டர் நம்பர் 17 எதை பற்றி பேசுகிறது? கள்ள நோட்டு தயாரித்தல். சாப்டர் 12 வந்து கள்ள நாணயம், கள்ளத்தனமான அரசு முத்திரை தாள், ஸ்டாம்ப் பேப்பர். சாப்டர் நம்பர் 17 கரன்சி, கவுண்டர் ஃபீட் கரன்சி ஐபிசில. சாப்டர் 12, 16, 17 மறக்கவே கூடாது ஐபிசில. நீங்க அதே 12 இங்க சிஆர்பிசில மறக்க கூடாது. வழக்கு விசாரணை 154. எனவே கள்ள நாணயம் அச்சடிச்சுட்டாரு, போலி ஸ்டாம்ப் பேப்பர் வச்சிருக்காரு, ஃபேக் ஸ்டாம்ப் பேப்பர் வச்சிருக்காரு, அல்லது கள்ள நோட்டு அச்சடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்காரு. அதே நபர் மீண்டும் அதே குற்றத்தை செய்திருக்கிறாரு. அப்ப அந்த குற்றத்தை வந்து வழக்கு வந்து விசாரிப்பதற்கு நடுவருக்கு அதிகாரம் இருந்தால் அதை அவரே விசாரிக்கணும். அப்படி அவருக்கு அதிகாரம் இல்லைன்னா சிஜிஐ மட்டும் அனுப்பிட வேண்டியதுதான், அல்லது டிஜே கோர்ட்டுக்கு அனுப்பிட வேண்டியதுதான். இந்த வழக்கை எங்களால விசாரிக்க முடியாது, எங்க கோர்ட்டு விசாரிக்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது, இது சிஜிஎம் தான் விசாரிக்கணும் அல்லது டிஜே தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்றத்துக்கு அனுப்பிடணும். அண்டர் செக்ஷன் 324 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அப்ப சிஜிஎம் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இருந்து ஒரு கட்ட வாங்குறாங்கன்னு சொன்னா அவங்க நடத்தலாம். சப்செக்ஷன் 1ல இப்ப குற்றம் சுமத்தப்பட்ட நபர் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் 239 அடிப்படையில அல்லது 245 அடிப்படையில அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு விடுதலை பண்ணியிருந்தா பரவாயில்ல, டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தா பரவாயில்ல. 239 டிஸ்சார்ஜ், 245 அங்கேயும் சொல்றாங்க டிஸ்சார்ஜ். விடுவித்தில்ல அவங்கள வந்து விடுதலை பண்ணியிருந்தால் மட்டுமே விசாரணைக்கு அல்லது மேல் விசாரணைக்கு அனுப்ப வேண்டும். எல்லாம் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. Under section 325, procedure when magistrate cannot pass sentence sufficiently served. Procedure when magistrate cannot pass sentence sufficiently severe. போதுமான அளவு கடுமையான தண்டனையை நடுவர் வழங்க முடியாத போது என்ன நடைமுறை? 325ல கேஸ் என்ன பண்ணும்? அப்படியே அனுப்ப வேண்டியதான் மேல் கோர்ட்டுக்கு. வழக்கை விசாரிக்கலாம். ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்கையும் விசாரிக்க முடியும். ஆனா தண்டனை கொடுக்கறப்ப என்ன பண்ணும்? அந்த காரணங்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே கேஸ் பண்றல செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்பிடணும். இந்த 325 அடிக்கடி கேட்கறாங்க சார். அதே போல 326 அடிக்கடி கேட்கறாங்க. 325ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குற்ற வழக்கை யார் தொடுத்தாரோ அந்த ப்ராசிக்யூஷன் தரப்பு அல்லது எதிரி தரப்பு இவனுடைய சாட்சியங்களை பதிவு செய்த பிறகு நடுவர் என்ன பண்றாருன்னா, ஒரு எதிரி குற்றவாளி என்று அவர் அறிகின்ற பொழுது, அவருக்கு தண்டனை விதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அதிகமான கடுமையான தண்டனையை
எதிரி பெற வேண்டும் என்று நடுவர் கருதுகின்ற பட்சத்தில், அல்லது செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் அந்த மாதிரி நினைக்கிறாரு, அது போன்ற சூழ்நிலை என்ன செய்யலாம்? இப்ப செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் நினைக்கிறாரு, அப்ப அந்த கருத்தை பதிவு செய்து கொண்டு அந்த பாண்ட் எழுதி வாங்கிக்கணும். அக்யூஸ்ட் கிட்ட நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து தவறாம ஆஜராகணும்னு சொல்லிட்டு பாண்ட் எழுதி வாங்கிக்கணும். எந்த தலைமை நீதிபதிக்கு அவர் அனுப்பணுமோ அவருக்கு அனுப்பிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிஜேஎம்க்கு அனுப்புங்க அல்லது டிஜேக்கு அனுப்பிட வேண்டியதுதான். அண்டர் செக்ஷன் 325 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, கேஸ விசாரிக்கிறாரு ஜேஎம், விசாரிக்கிறப்ப தெரியுது இவங்களை கடுமையான தண்டனை, கடுமையாகவும் அதிகப்படியான தண்டனை வழங்கின இந்த அக்யூஸ்டுக்கு நினைச்சாருன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி சாட்சிகளும் சான்றுகளும் சான்று ஆவணங்களும் போதுமானதாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த வழக்கை விசாரிச்சு முடிச்ச பிறகு அந்த ஜேஎம் என்ன பண்ணும்? சிஜேஎம்க்கு அனுப்பிடணும். அப்படி இல்லைன்னா டிஜேக்கு அனுப்பிட வேண்டியதுதான். இங்க சிஜேஎம் தான் சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவர் தானே வந்து சிஜேஎம் கீழே தானே இருக்காரு ஜேஎம். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட எதிரிக்கு வந்து எல்லாரும் சேர்த்து விசாரணை பண்ண முடியுமா, ஜாயிண்ட் ட்ரையல் பண்ண முடியுமான்னு சொன்னா, அவ்வாறு ஜாயிண்ட் ட்ரையல் செய்யப்படுகின்ற பொழுதெல்லாம் எதிரிகளில் யாரை சப்செக்ஷன் 1 படி மேல் நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்று நடுவர் கருதுகிறாரோ அவருடைய கருத்தின்படி அந்த குற்றவாளியா இருக்கின்ற எதிரிகள் அனைவரையும் தலைமை நீதித்துறை நடுவர்கிட்ட தான் அனுப்பணும், சிஜிஎம் தான் அனுப்பணும். ஜாயிண்ட் ட்ரையல் பண்றோம், அதுல யாராவது ஒரு ஆளை கமிஷன் பண்ணணும்னாலும் சரி, அது சம்பந்தமா என்ன பண்ணு, கேஸ் பண்றாலும் அப்படியே சிஜிஎம் அனுப்ப வேண்டியதுதான். சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, அந்த மாதிரி சிஜிஎம்க்கு நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்க, கமிட்டல் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா சிஜிஎம் என்ன பண்ணுவாரு, அவருக்கு நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சாட்சியம் கொடுத்துள்ள சாட்சிகளை மீண்டும் விசாரிக்கலாம். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் நீங்க சாட்சியை விசாரிச்சாங்க, இப்ப என் கோர்ட்ல கேஸ் நடக்குது, அதனால வாங்க நாங்க உங்களை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு மீண்டும் விசாரிக்கலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 325. ஒரு மேஜிஸ்ட்ரேட்டால தண்டனை கொடுக்க முடியல, ஆனா மேஜிஸ்ட்ரேட் நினைக்கிறாரு ரொம்ப கடுமையான அதிகமான தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னு சொன்னா கேஸ் பண்றல அப்படியே சிஜிஎம் அனுப்புங்க. சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2, எல்லா குற்றவாளியும் என்ன பண்ணலாம், ஜாயிண்ட் ட்ரையல் நடத்துறப்ப அதுல யாராவது ஒரு குற்றவாளி விடுதலை பண்ண அல்லது ஒரு குற்றவாளி மட்டும் கடுமையா ரொம்ப அதிக தண்டனை கொடுத்து தண்டிக்கணும்னு நினைச்சானா அந்த கேஸ் பண்றல அப்படியே சிஜிஎம் அனுப்புங்கன்னு சொல்றாங்க. சப்செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்க, சிஜிஎம் அந்த கேஸ் பண்றல பெற்றுக்கொண்ட பிறகு சாட்சிகளை புதுசா என்ன பண்ணும், அவர் சிஜிஎம் விசாரிக்கணும். அண்டர் செக்ஷன் 326, ஒரு பகுதி ஒரு நீதிபதியாலும் மற்றொரு பகுதி வேற ஒரு நீதிபதியாலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு சாட்சியத்தின் பேரில் தண்டித்தல் அல்லது மேல் விசாரணைக்கு அனுப்புதல். அண்டர் செக்ஷன் 326 படிக்கின்ற பொழுது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 167 மறக்க கூடாது. இங்கதான் டினோவா ட்ரையல் வரும். சம்மன் கேஸா இருந்தா என்ன பண்ணுவாங்க, டினோவா ட்ரையல் தான் நடத்தணும். ஒரு நீதிபதி ஒரு கேஸ் வந்து விசாரணை பண்ணிட்டே இருக்காரு, திடீர்னு அவருக்கு டிரான்ஸ்பர் வந்து போச்சு, வேற ஒரு நீதிபதி அந்த விசாரணை கண்டினியூ பண்ணலாமா, கண்டினியூ பண்ணலாம், எந்த மாதிரியான வழக்கில் கண்டினியூ பண்ணலாம், எந்த மாதிரியான வழக்கில் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. சமன் கேஸா இருக்கு, அப்ப என்ன பண்ண முடியும், வேற நீதிபதி வந்து விசாரிக்கிறாருன்னா டினோவா ட்ரையல் தான் நடத்தணும். ஆனா 2 கேஸ்ல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஒண்ணு நிதின் பாய் கேஸ்ல சொல்றாங்க, புதுசா வராற அந்த நீதிபதி மீண்டும் பழையபடி எல்லா விசாரிச்ச சாட்சிகளை மீண்டும் போட்டு விசாரிக்கணும், டினோவா ட்ரையல் நடத்துங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதன் பின்னிட்டு வந்த 2011 வந்த தீர்ப்பு, 2013 இதே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏற்கனவே விசாரிச்ச நீதிபதி விசாரிச்சது அதன் பிறகு பதவி ஏற்றுக்கொண்ட நீதிபதி வந்து எல்லாத்தையும் பெருசு பண்றாரு, நியாயமா இருக்குது, நீதி நலனுக்கு உகந்ததாக இருக்கின்ற பொழுது டினோவா ட்ரையலே தேவையில்லை, அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட். அந்த 2 தீர்ப்பு நான் ஏற்கனவே கிளாஸ்ல கொடுத்திருக்கேன். ஒன்று நிதின் பாய் கேஸ், இன்னொரு கேஸ் வந்து விக்னேஸ்வரன் நினைக்கிறேன், ஏதோ ஒரு கேஸ். அண்டர் செக்ஷன் 326 சப்செக்ஷன் 1 சொல்றாங்க, ஒரு வழக்கு விசாரணை என்று சாட்சியம் முழுவதையும் அல்லது அதுல ஏதாவது ஒரு பகுதியை மட்டும் கேட்டுட்டு பதிவு செஞ்சிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க ஒரு நீதிபதி அல்லது நடுவர், அவர் அந்த நேரத்துல டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு அல்லது ரிட்டையர்ட் ஆயிட்டாரு அல்லது பதவி நீக்கம் பண்றாங்க, சஸ்பெண்ட் பண்றாங்க, அவர் பதிவு செய்த சாட்சியத்தை அவருக்கு அடுத்து பதவிக்கு வரக்கூடிய நீதிபதி அப்படியே எடுத்துக்கொள்வார். அப்படியே எடுத்துக்கலாம், சஸ்பென்ஷன் ஆயிருக்கலாம், ரிட்டையர்ட் ஆயிருக்கலாம், டிரான்ஸ்பர் ஆயிருக்கலாம், அதன் பின்பாக வரக்கூடிய நீதிபதி அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அப்ப நீதிபதி அல்லது நடுவர் என்ற சொற்களை குறித்து சிஆர்பிசி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 வருது. அண்டர் செக்ஷன் 24 படி இணைக்கப்பட்டது. இதுல ப்ரொவிசர் சொல்றாங்க, அடுத்தவர் நடுவர் யாருடைய சாட்சியம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதோ அந்த சாட்சிகளில் எவரையேனும் மேற்கொண்டு விசாரணை செய்வது நீதியின் நலத்திற்கு அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த நீதிபதி கருதும் பட்சத்தில், நினைக்கும் பட்சத்தில், நம்பும் பட்சத்தில் ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட அந்த சாட்சியெல்லாம் மீண்டும் அவங்களுக்கு சம்மன் அனுப்பி அவங்களை விசாரணை செய்யணும். அண்டர் செக்ஷன் 326 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒரு வழக்கு ஒரு நீதிபதி என்று மற்றொரு நீதிபதிக்கு மாற்றப்படுகின்ற பொழுது முந்தைய ஒரு நீதிபதிக்கு அது சம்பந்தமான அதிகாரம் இல்லாத போதும் பிந்தைய நீதிபதிக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதாக கொள்ளப்படுதல் வேண்டும். ஒரு வழக்க ஒரு ஜட்ஜி கிட்ட இருந்து இன்னொரு ஜட்ஜிக்கு மாற்றி டிரான்ஸ்பர் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப ஏற்கனவே இருந்த நீதிபதி இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட தானே கேஸ் இன்னைக்கு இந்த நீதிபதி வந்திருக்கு. அப்ப முந்தைய நீதிபதிக்கு அது சம்பந்தமான அதிகாரம் இல்லாதது போவதாகவும், அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு அர்த்தம். பின்னாடி வேற நீதிபதி தான் விசாரிக்கணும் என்ன அர்த்தம்? பிறகு அந்த கேஸை யார் எடுத்து ட்ரையல் நடத்துறாரோ அவருக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் அண்டர் செக்ஷன் 326 சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, இந்த சாப்டர்ல இந்த செக்ஷன்ல எது சம்மரி கேஸா இருக்கு, சுருக்குமுறை விசாரணையா இருக்கும் பட்சத்தில் அந்த நடவடிக்கைகளை அப்படியே நிறுத்தி வச்சிடணும். 325 படி நடவடிக்கைகள் மேல்நிலை நடுவருக்கு பணிந்தெடுக்கப்படுகின்ற வழக்குகளுக்கு இது பொருந்தாது. சம்மரி ட்ரையலுக்கு இது பொருந்தாது. அண்டர் செக்ஷன் 327 மிக முக்கியமானது சார். அண்டர் செக்ஷன் 327 நீதிமன்றம் கோர்ட் டு பி ஓபன், நீதிமன்றம் திறந்த மன்றமாக இருக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 327 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, வழக்கு விசாரணை மேற்கொண்டிருக்கும் நீதிமன்றம் பொதுமக்கள் வந்து செல்வதற்கு இடவசதியுடைய வகையில் திறந்த நீதிமன்றமாக இருக்க வேண்டும். The place in which any criminal court is held for the purpose of inquiring into or trying any offence shall be deemed to be an open court to which the public generally may have access so far as the same can conveniently contain them, provided that வரம்புறையாக ஒரு குறிப்பிட்ட வழக்கை எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து வழக்கு விசாரணை பண்றாங்க அல்லது பரிசீலனை பண்ற எந்த ஒரு கட்டத்திலும் தலைமை வகிக்கின்ற நீதிபதி, presiding officer of the concerned court அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இது நியாயமானது என்று அவர் நினைக்கும் பட்சத்தில் பொதுமக்களோ அல்லது குறிப்பிட்ட நபர் யாருமோ நீதிமன்றத்தில் வந்து பார்க்கறதுக்கு, நீதிமன்ற அறையை பயன்படுத்துவதற்கு அல்லது கட்டடத்திற்குள் அந்த பில்டிங்குள்ள கோர்ட்டுக்குள்ள வந்து போவதற்கோ அங்க இருப்பதற்கோ தங்கி இருப்பதற்கோ அனுமதிக்க முடியாது. சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க கோர்ட் ஆபீசர். நாம என்ன நினைப்போம், கோர்ட்னா எல்லாம் வந்து பார்க்கலாம் தானேங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப இந்த டிஸ்கிரிஷனரி பவர்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க அண்டர் செக்ஷன் 327 சப்செக்ஷன் 2. அப்ப இந்த இடத்துல தான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரேப் ரிலேட்டட் கேஸ் இருக்கின்ற பொழுது அதை இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் பண்ணலாம். அண்டர் செக்ஷன் 327 சப்செக்ஷன் 1 என்ன சொல்றாங்க, நீதிமன்றம் திறந்து இருக்கணும், பொதுமக்கள் வந்து போற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ப்ரொவிஷனல் என்ன சொல்றாங்க, அவங்க எல்லாம் யாரு வந்து போற மாதிரி அந்த கட்டடத்துக்குள்ளே ஈவன் கோர்ட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், தடை பண்ணலாம்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு உத்தரவு போட முடியுமா, போடலாம்னு சொல்றாங்க. சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்க, ஒரு 327 சப்செக்ஷன் 2 ஐபிசி அல்லது 376 போக்சோ இது போன்ற சூழ்நிலை என்ன பண்ணுவாங்க, இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் தான் பண்ணணும். அப்ப அண்டர் செக்ஷன் 327 சப்செக்ஷன் 2 இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க, அந்த presiding officers of the concerned court என்ன பண்ணுவார்னா, அவர் நினைக்கிறாரு ரெண்டு தரப்புலையும் வந்து மனு போடுறாங்க, வழக்கு விசாரணையின் பொருட்டு நீதிமன்றத்தால் பயன்படுத்தப்படும் கட்டிடத்திற்குள் குறிப்பிட்ட நபர் யாரையும் நுழையவும் தொடர்ந்திருக்கவும் அனுமதிக்கலாம். ரெண்டு தரப்புலையும் பெட்டிஷன் போட்டாங்கன்னா அனுமதி கொடுக்கலாம், ப்ராசிக்யூஷன் போடலாம், டிஃபென்ஸ் சைடும் போடலாம். provided further that
வழக்கு விசாரணை ரகசியமாக நடத்துவதை முடிந்த வரையில் பெண் நீதிபதியோ அல்லது பெண் நீதித்துறை நடுவரோ நடத்த வேண்டும். Under section 327 subsection 2 provided further thatல தான் சொல்றாங்க. ரேப் ரிலேட்டட் கேஸா இருந்துச்சுன்னா ஃபீமேல் ஜட்ஜ் தான் நடத்தணும். 31/12/2009 இருந்து செயல்படுத்துறாங்க. Under section 327 subsection 3 அதுல சொல்றாங்க subsection 2 கீழே ஒரு பாலியல் பலாத்கார வழக்காக இருக்கும் பட்சத்தில் சாட்சியம் தொடர்பான செய்திகளை நீதிமன்றத்தின் முன் அனுமதி இல்லாமல் யாரும் அச்சிடுவதோ அல்லது வெளியிடுவதோ கூடாது. இதுல ஒரு ப்ரொவிசர் சொல்றாங்க. அந்த ப்ரொவிசர்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாலியல் பலாத்காரத்தினால பாதிக்கப்பட்ட பெண் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய பெயரையோ அல்லது அவர்களுடைய முகவரியையோ நீங்க வெளியிடக்கூடாது. அவங்க நேம் அண்ட் அட்ரஸ் நீங்க வெளியிடக்கூடாது. ஆனால் அந்த வழக்கை பற்றி வேணா வெளியிடலாம். ஒரு அற்புதமான ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். 1950 வால்யூம் 1 MLJ பேஜ் நம்பர் 742. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இதே கேஸ் வந்து MLJல ரிப்போர்ட் ஆன இதே கேஸ் மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல்லையும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதையும் குறிச்சிங்க. 1950 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 21. ஒரு கேஸ் இருக்குன்னு சொன்னா அந்த கேஸை எந்த இடத்துல விசாரிக்கலாம் என்று சொல்லி அந்த நீதிபதியே அந்த இடத்த வந்து தேர்ந்தெடுக்கலாம். பாருங்க, நீதிபதியை தேர்ந்தெடுத்து தான் ஜெயிலுக்கு போயிட்டு இந்திரா காந்தி அம்மா வழக்கை விசாரிச்சாங்க அக்யூஸ்ட் கிட்ட. நீதிபதியே ஜெயில் வந்து நல்ல இடம் தான் சொல்லி தேர்ந்தெடுத்து மகாத்மா காந்தி வழக்கை விசாரிச்சாங்க. ஜெயிலையே அந்த இடம் வந்து ஒரு நீதிமன்றமாக அந்த நேரத்துக்கு பயன்படுத்தி அந்த வழக்கை மட்டும் விசாரிப்பதற்கு அந்த இடம் வந்து நீதிமன்றமாக பாவிக்கப்பட வேண்டும். டு பி கன்சிடர்ட் as a court. இதுதான் இதை சொன்ன வழக்கு தான் 1950 1950 வால்யூம் 1 MLJ பேஜ் நம்பர் 742. இதே கேஸ்ல 1950 வால்யூம் 1 MLJ பேஜ் நம்பர் 742 இந்த கேஸ்ல மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. 1950 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 21. அப்ப யார் தீர்மானிப்பாங்க? இந்த இடத்தை தான் கோர்ட்டா வச்சு நடத்தணும்னு சொல்லி அந்த ஜட்ஜ் தான் தீர்மானிப்பாங்க. அண்டர் செக்ஷன் 327 ரெண்டு கேஸ் லாஸ். பப்ளிக் ட்ரையல், இன் கேமரா ட்ரையல். பப்ளிக் ட்ரையல்னா என்ன, இன் கேமரா ட்ரையல்னா என்ன, அதை சொன்ன வழக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வெரி ஃபெமிலியர் கேஸ். முகமது ஷஹாபுதீன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். குஜராத் கலவா இது ஷஹாபுதீன் ஃபேக் என்கவுண்டர். Muhammad Shahabuddin versus State of Bihar 2010 volume 4 SEC page number 653. Muhammad Shahabuddin versus State of Bihar 2010 volume 4 SEC page number 653. இதுல தான் சொல்றாங்க பப்ளிக் ட்ரையல்னா என்ன, இன் கேமரா ட்ரையல்னா என்னன்னு சொல்றாங்க. இந்த முகமது ஷஹாபுதீன் versus State of Bihar 2010 volume 4 SEC page number 653. Purpose and need for open trial explained. A public trial ensures fairness and creates public confidence in functioning of courts. It is a face of the rule of law. சட்டத்தினுடைய ஆட்சி சொல்றாங்க பாருங்க. அந்த சட்ட விதியினுடைய முகப்பே judicial accountability and transparency. Judicial accountability and transparency. அருமையான கேஸ் சார் இது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். அருமையான கேஸ். ஸ்வப்னில் திரிபாதி. ஸ்வப்னில் SWAPTHI சாரி SWAPNIL. ஸ்வப்னில் SWAPNIL Swapnil Tripathi versus Supreme Court of India. Swapnil Tripathi versus Supreme Court of India 2018 volume 10 SEC page number 639.
சுப்ரீம் கோர்ட்டே பார்ட்டியா போட்டு வழக்கு இந்த வழக்கு. ஸ்வப்னில் திரிபாதி வர்சஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா 2018 வால்யூம் 10 SEC பேஜ் நம்பர் 639. இந்த கேஸ்ல சொல்றாங்க ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பேரன்சி சொன்ன வழக்கு. உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியுடைய அலுவலகமே என்ன பண்ணலாம், தகவல் பெற உரிமை சட்டத்தின்படி கட்டுப்பட்டதுதான், அதன் கீழ் வருகிறது, அங்கே நீங்க எந்த தகவல் வேணாலும் கேட்டு பெறலாம்னு சொல்லிட்டாங்க தீர்ப்பு. லைவ் ஸ்ட்ரீமிங் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் easily accessible for public viewing is feasible considering the advancements in technology. Writ petition seeking such live streaming of important cases of Supreme Court and for framing of guidelines for regulating same allowed.